ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸா சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாம சில மிஸ்டேக்ஸ் பண்ணனால அவங்க ரிசல்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு லேட்டாக தான் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கிட்ட விளக்கம் கேட்டு அவங்க வீட்டுக்கு லெட்டர்லாம் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அந்த விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது சின்ன மிஸ்டேக் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுனால நமக்கு ரிசல்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இணைஞ்சு படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. 1 by 1 ரிப்ளை பண்ணுவாங்க. பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். COE கிளாஸும் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அது நியூ சிலபஸ் தான். அது ஜியோ ஆல்ரெடி வந்தாச்சு. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அதாவது நியூ சிலபஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால நம்ம கரெக்டாக பண்ணி அட்டன் பண்ணாதான் நமக்கு எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற அந்த நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அதனால ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் 2 எக்ஸாமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் பேப்பரை டைப் பண்ணும்போது, அது கட்டும்போது லாஸ்ட்டாக கட்டுவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணிடுறாங்க, பேப்பரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பேப்பரில் ஹோல் போட்டிருப்பாங்க. அது அன்ஈவனாக இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, பேப்பரை ஈவனாக வச்சு அதில் ஹோல் போடுறதுக்கு பென்னை யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பென் யூஸ் பண்ணனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட இங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் படிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல் போடுறது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு என்ன மிஸ்டேக்னு சொல்லிடுறேன், கடைசியாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணனால அது பேப்பரில் இங்க் ஆகிடுது. இங்க் ஆனனால மால் ப்ராக்டிஸ் போட்டுடுறாங்க. ஏன்னா எந்த விதமான அதில் அடையாளமும் இருக்கக்கூடாது. பேப்பரில் எந்த விதமான நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறதோ இல்லை வேறு ஏதாவது அடையாளம் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷனே பென்சிலில் எழுதுனால ஒரு சில பேருக்கு ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்டோக் மட்டும்தான் பென்சில் எடுக்கணுங்க. நீங்கள் ட்ரான்ஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் லெட்டில் தான் பண்ணி ஆகணும். லெட் ஆர் பெண்ணை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ட்ரான்ஸ் பண்ணுறது. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லைன் போட்டு ஷீட் கொடுப்பாங்க, ரூல்டு ஷீட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த ஸ்டோக்ஸ்லாம் எழுதுறதுக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோக்ஸ் அதில் எழுதியிருக்காங்க, அதை கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர்ட்ஸ் கொடுத்து அவுட்லைன் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதே நீங்கள் அன்ரூல்டு பேப்பர்லேயே நீங்கள் லைன் போட்டு கூட எழுதி விடலாம். ஏன்னா ஒரே இடத்துல ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணிடுவாங்க, பண்ணி தான் ஆகணும், பார்த்துருவாங்க. எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க அந்த ஷீட்டில் அவங்க எழுதுனால சில பேருக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ அதில் ஹோல் போடுற விஷயத்த நம்ம வருவோம். ட்ரான்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பென்சிலில் பண்ணக்கூடாது, பெண்ணில் தான் பண்ணணும். இல்லைன்னா மால் ப்ராக்டிஸ் வந்துடும். அதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வந்துடும். சரிங்களா? வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம், இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பேப்பரை ஹோல் போடுறதுக்கு பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்பவுமே ஹோல் இருந்துச்சுனாலே போதும். ஹோல் இருந்துச்சுனாலே அதில் பஞ்சிங் பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு. புரியுதுங்களா? ஹோல் இருந்துச்சுனாலே நீங்கள் ஒரு பேப்பராக எடுத்து அதில் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா உள்ள நூல் விட்டுருங்க. நூல் விட்டு கோக்குற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க. புரியுதுங்களா? நீங்கள் மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு ஹோல் ஈவனாக இல்லை, நம்ம ஹோல் போட்டுக்கலான்னு போடவே கூடாது. எப்பவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அங்கேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக கட்டிட்டு எல்லா பேப்பர்லையும் கட்டிட்டு அவங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பேப்பர் உள்ளே வச்சு கட்டுறதா வெளியே வச்சு கட்டுறதா எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஹோல் போடாதீங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். மால் ப்ராக்டிஸ் வந்துடும். நல்லா எழுதினாலும் சில பேருக்கு நல்லா எழுதி கூட ரிசல்ட் வராமல் இருந்திருக்கு. லேட் ஆகிடும். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் வர சொல்லுவாங்க. அதாவது அங்கே டோட்டுக்கே வர சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது மால் ப்ராக்டிஸா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. கடைசி ஒரு 2 எக்ஸாம்ஸே இந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னே தெரியல. அது ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் நமக்கு ரிசல்ட் வராமல் போச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஆனால் இது நடந்திருக்கு. அப்போ அது ப்ராப்பராக தெரிஞ்சுக்குங்க. என்ன விஷயம் போயிட்டு இருக்கு, எப்படிலாம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஹோல் போட வேண்டாம். ஹோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது பஞ்சிங் பண்ணி தான் வரும். நீங்கள் ஒன்றா எடுத்து நூல் கோக்குற மாதிரி கோத்துருங்க. கோத்து அதுக்கப்புறம் கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ஒரு மேலே நூலை பிடிச்சிட்டு ஒரு ஆட்டுங்க. சரிங்களா? அது நமக்கு கட்டாது. அது சரியாக பேப்பர் கட்டலை அப்படின்னா அது கீழே விழுந்துடும். அப்போ நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கூட கட்டிக்கலாம். புரியுதுங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பக்காவாக சொல்கிறாங்க. சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு எக்ஸாமை எப்படி எழுதணும், பேப்பரில் எப்படி கட்டி கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பேசிக்காக எக்ஸாம் இப்படி தான் எழுதணும், அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி. அதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அது பாருங்கள். அதுக்கப்புறம்
மேற்கொண்டு நம்ம நல்லா படிச்சு நல்ல முறையை எழுதுறது அடுத்த பட்சம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்ஸ் டைம்குள்ள எப்படி எக்ஸாம் சென்டருக்கு எப்படி டைம்குள்ள போகணும், எக்ஸாம்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக டைம்குள்ள எப்படி எழுதி முடிக்கணும், எப்படி பேப்பர்லாம் கட்டி கொடுத்துட்டு வரணும், ஃபினிஷிங். ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்குள்ளே நம்ம அதுக்கப்புறம் உள்ள எழுதுகிற மேட்டர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மிஸ்டேக் யாரும் பண்ண வேண்டாம். அண்ட் தென் வேறு யாருக்காவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு ஏதாவது ரீசனுக்காக ரிசல்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணாமல் இருப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக அதை பார்த்துட்டு இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும், அவங்க பண்ணாமல் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.